بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب يسر ولا تعسر وتمم بالخير اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரொமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக கபோத்த சாதாரண தர பரீட்சைக்கு அரபு மொழி பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்கு இலவசமாக நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த தொடர் வகுப்பில் இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அல் அரபியத்து லின்னாஷியின் என்ற புத்தகத்தில் அல் ஜுஸு தானி 2ஆம் பாகத்தில் 184ஆம் பக்கம் தொடக்கம் படிக்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். கடந்த சில தினங்களாக நாங்கள் குறிப்பிட்ட பாடப்புத்தகத்தில் பாடங்களை மாத்திரம் பார்த்து வருகின்றோம். எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற காலம் குறுகிய காலம் என்றபடியால் அல் அரபியத்துல் இன்னாசியின் பாடப்புத்தகத்தின் பாடங்கள் உரையாடல்கள் மற்றும் கட்டுரை அமைப்பில் அல்லது பந்தி அமைப்பில் வந்திருக்கின்ற விடயங்களை மாத்திரம் பார்த்து வருகின்றோம். இன்ஷா அல்லாஹ் பிற்பட்ட காலங்களில் நேரம் இருந்தால் அதில் வந்திருக்கக்கூடிய எக்ஸாமுக்கு வரக்கூடிய சில முக்கியமான பயிற்சிகளை பார்க்கலாம் என்று எண்ணுகின்றோம். அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் சென்ற வாரம் பார்த்த பாடங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அல் ஹாதிசுன் என்ற ஒரு பாடத்தையும் பார்த்தோம். அதே போன்று அல் முராசலா என்ற ஒரு பாடத்தையும் நாங்கள் சென்ற வாரம் அல்ல சென்ற வகுப்பில் நாங்கள் படித்தோம். ஓகே, சரி, அதான் முடியட்டும். ஓகே ஓகே ரைட். அப்போ இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்கள் அல் அமல் என்ற இந்த பாடத்தை இன்ஷா அல்லாஹ் படிப்போம். இது ஒரு ஹிவார்ண்டா என்ன? உரையாடல் இல்லையா? ஹிவார்ண்டா கருத்து என்ன? உரையாடல். சரியா? அப்போ இந்த உரையாடல்ல அப்துல் அசீஸ் ஆகிய இருவருக்கும் இடையிலான ஒரு உரையாடலாக இந்த உரையாடல் காணப்படுகின்றது. சரி, இப்போ அல் அமல்ண்டா என்ன கருத்து தெரியுமா? அமல்ண்டா என்ன கருத்து? என்ன அமல்? வேலை. சரியா? வேலை. அமல்ண்டா கருத்து வேலை. ரைட். அப்ப ஆமிலுன் அண்டா தொழிலாளி. ஆமிலுன் கருத்து என்ன? தொழிலாளி. கீழே பாடத்துல வரும். சரி, இப்ப அப்துல் அசீஸ் 2 பேருக்கும் இடையிலான ஒரு உரையாடல். ரைட், கொஞ்சம் பிறகு நான் ஸ்கிரீன் பெருசாக்குறேன். ஓகே, சரி. அப்துல்லா சொல்றாரு, ஹாதிஹி தர்ராஜத்துன் ஜமீலத்துன் ஹல் ஹிய தர்ராஜத்துக்? அப்துல் அசீஸ், லா ஹாதிஹி தர்ராஜத்து வாலிதி, லா ஹாதிஹி தர்ராஜத்து வாலிதி ஹுவல் யௌம் ஃபீ உத்லா ஐன யஅமல் வாலிதுக்? வாலிதி ஆமிலுன் ஃபீ மஸ்னஇ தர்ராஜாத், வாலிதி ஆமிலுன் ஃபீ மஸ்னஇ அஸ்ஸையாராத் என்று அப்துல்லா சொல்றாரு. தபஅன் வாலிதுக யம்லிகு சையாரா லில் அஸஃப் هو لا يملك سيارة وأنت تعرف السبب. ما السبب؟ السبب هو السيارة غالية جدا. وكيف يذهب والدك إلى المصنع؟ هو يذهب بحافلة المصنع. சரி, ரைட். இந்த ஹிவார்ல, இந்த உரையாடல்ல பெரும்பாலான சொற்கள் உங்களுக்கு தெரியும்.
சரியா? உதாரணமாக தர்ராஜத்துன், ஜமீலத்துன், ஹாதிஹி, ரைட், வாலிதி, உத்துலா, இந்த சொற்கள் ஏற்கனவே வந்தது. ரைட், யஅமலு, ரைட், ஆமிலுன், இந்த சொற்கள் பரிச்சயமான சொற்கள். அப்ப யம்லிக்கு என்ற சொல் சில நேரம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அப்ப லேசாக எங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த பாடத்தை பார்க்க இயலும். அதுல பாருங்க, ஆரம்பமாக ஹாதிஹி தர்ராஜத்துன் ஜமீலத்துன், ஹாதிஹி தர்ராஜத்துன் ஜமீலத்துன். தர்ராஜா என்ன கருத்து? தர்ராஜா சைக்கிள். சைக்கிள். இப்ப நீங்க இங்க ஒரு போட்டோ ஒண்டிக்கிற இல்லையா? ரைட், இந்த இடத்துல ஒரு போட்டோ ஒண்டிக்குது. அந்த போட்டோல இமேஜ்ல சைக்கிள் ஒண்டி வச்சுக்கிறேன். அப்ப அதை காட்டி அவர் சொல்றாரு, ஹாதிஹி தர்ராஜத்துன் ஜமீலத்துன், இது ஒரு அழகான சைக்கிள் ஆகும், ஒரு அழகான சைக்கிள். இப்ப தர்ராஜத்துன் என்று தன்மையில தான் வந்திருக்கிறேன், நக்கீரால வந்திருக்கிறேன். அலிஃப்லாம் இல்லதானே? அலிஃப்லாம் இல்லாட்டி நாங்க வாசிக்கொண்டியது தர்ராஜத்துன் ஜமீலத்துன். அது ஒரு என்ற கருத்தொண்டு இருக்கிற கொள்ள, சரியா? ஒரு அல்லது ரைட் ஓர் என்ற கருத்துல வரும். அப்ப ஹாதிஹி தர்ராஜத்துன் ஜமீலத்துன், இது ஓர் அழகான சைக்கிள். ஹல் ஹிய தர்ராஜத்துக்க, அது உங்களுடைய சைக்கிளா, அது உங்களுடைய உனது சைக்கிளா என்று அப்துல் அசீஸை பார்த்து கேட்கிறார். தர்ராஜத்துக்க, உனது, இது உன்னுடைய சைக்கிளா என்று கேட்கிறாரு. இப்ப அவரு சொல்றாரு லா. லாண்டா கருத்து என்ன? இல்லை. 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 ஓகே, இல்லை. ஹாதிஹி தர்ராஜத்து வாலிதி, சரியா? லா ஹாதிஹி, லா ஹாதிஹி தர்ராஜத்து வாலிதி, சரியா? இது என்னுடைய தந்தையின் சைக்கிள், சரியா? என்னுடைய தந்தையின் சைக்கிள் இது. ஹாதிஹி தர்ராஜத்து, சைக்கிள், வாலிதி, என்னுடைய தந்தை. பலா ஹாதிஹி தர்ராஜத்து வாலிதி, இது என்னுடைய தந்தையின் சைக்கிள் ஆகும், சைக்கிள். ஹுவல் யௌம் ஃபி உத்லா, அவர், அந்த கருத்து அவர். அல் யௌம என்று வந்தால் இன்று, சரியா? அல் யௌம என்று ஃபத்ஹா வந்தால் அட கருத்து என்ன தெரியுமா? இன்று என்பதுதான் கருத்து, இன்று. ஹுவல் யௌம, அவர் இன்று. ஃபி உத்லா, உத்லான கருத்து என்ன? விடுமுறை. விடுமுறை. ஒத்துலாண்டா விடுமுறை. அப்ப அவர் இன்று விடுமுறையில் இருக்கின்றார், அவர் இன்று விடுமுறையில் இருக்கின்றார், அல்லது விடுமுறை ஒன்றில் இருக்கின்றார் என்று சொல்லமே நக்கீரா வந்திக்கிறதால. ஆனா இந்த இடத்துல நீங்க விடுமுறையில் இருக்கின்றார் என்று சொன்னாலும் ஓகே, ரைட். ஒத்துலா என்ற சொல்லுக்கு நிகரான இன்னொரு சொல்லு சொல்லுங்க பாக்க அரபில. ஒத்துலா, ஒத்துலாண்டா விடுமுறை. விடுமுறையை குறிக்கின்ற இன்னொரு அரபு சொல் உஜுராண்டா வாடகை. என்ன மகன்? சையாரத்து உஜுராண்டா டெக்ஸிக்கு நாங்க சொல்றோம். உஜுராண்ட கருத்து வாடகை, சரியா? வாடகை, ரைட். இது வராது. வேற சொல்லணும்னு சொல்லுங்க பாக்க. இஜாசா, வெரி குட். ஓகே, இஜாசத்து நோட் பண்ணிக்கொள்ளுங்க, எக்ஸாமுக்கு வரும், சரியா? இஜாசத்துன் நீங்க பாடத்துல படிச்சுக்கிறதையா? யாலஹா மின் இஜாசா, அப்படி படிச்ச ஞாபகம் முடிக்கிற அவளுக்கு. யாலஹா மின் இஜாசா, என்ன ஒரு விடுமுறை, சரியா? என்ன கருத்துல, என்ன ஒரு அருமையான விடுமுறை. அப்ப இஜாசத்துன் என்ற கருத்து விடுமுறை, உத்துலத்துன் என்ற கருத்து விடுமுறை, சரியா? இதை மாற்றிக்கொள்ள வேணும். இதே நேரம் இந்த சொல் நீங்க படிச்சுக்கிறக்கும் சில நேரம் ஜாயிசத்துன். ஜாயிசத்துன் என்ற கருத்து என்ன? என்ன ஜாயிசத்துன் என்ற கருத்து என்ன? பரிசு. தலாக்கள் இதை மாற்றி சொல்றேன். இஜாசா என்ற கருத்து விடுமுறை, ஜாயிசத்துன் என்ற கருத்து, சரியா, ஹதியத்துன், அதாவது பரிசு. ஹதியத்துன், நீங்க நோட் பண்ணி கொள்ளணும், சரியா? விளங்கினா? ஹதியத்துன், ஜாயிசத்துன் பரிசு, கிஃப்ட்டுக்கு சொல்றது. அதுக்கு நிகரான சொல்லன்னா ஹதியத்துன், கிஃப்ட், அன்பளிப்பு. உஜுராண்டா கூலி. நான் சொன்ன சையாரத்து உஜுராண்டா கருத்து என்ன? டெக்ஸி. அதுக்கு நாங்க சையாரத்து உஜுரான்னு சொல்றது, உஜுரா, ரைட். ஓகே, அது வேற. இஜாசாண்டா அர்த்தம் கருத்துன்னா விடுமுறை, இஜாசாண்டா கருத்து விடுமுறை. இப்போ என்ன வந்தீங்கன்னா ஹுவல் யௌம்
ஃபி உத்லா, அவர் இன்று விடுமுறையில் இருக்கின்றார், அவர் இன்று விடுமுறையில் இருக்கின்றார் என்று வரும். சரி, அவர் அப்துல்லா சொல்றாரு, கேட்கிறாரு, ஐன யஅமலு வாலிதுக். லேசனா ஐன என்ன கருத்து என்ன? எங்கே எங்கே. யஅமலு யஅமலு வேலை வேலை செய்கிறார், வேலை செய்கிறார். வாலிதுக்க உன்னுடைய தந்தை. அப்ப உன்னுடைய தந்தை, எஸ், உன்னுடைய தந்தை எங்கு வேலை செய்கின்றார், எங்கே வேலை செய்கின்றார்? அவர் அப்துல் அசீஸ் என்ன சொல்றாரு? வாலிதி ஆமிலுன் ஃபி மஸ்னஇ தர்ராஜாத். வாலிதி என்னுடைய தந்தை ஆமில். ஆமில் என்றா ஆமில் என்ற கருத்து என்ன? வேலை செய்யக்கூடியவர், தொழிலாளி. தொழிலாளி. தொழிலாளிக்கு நாங்க சொல்றது ஆமில். பணி பணி பணியாளர். பணியாளர் என்று சொன்னாலும் சரி, பணிபுரியக்கூடியவர். அப்ப என்னுடைய தந்தை வேலை செய்கின்றார் என்றாலும் சரி, ரைட். இப்ப அனதாஹிபுன் இலல் மக்தபா என்றா நான் வாசியசாலைக்கு செல்கின்றவன் என்ற கருத்துல மொழிபெயர்க்கும். மேலும் அனதாஹிபுன் இலல் மக்தபா என்றா நான் வாசியசாலைக்கு செல்கின்றேன் என்ற கருத்துல எடுக்கும். மேலும் அது பிரச்சனை இல்லை. வாலிதி ஆமிலுன் என்னுடைய தந்தை ஒரு தொழிலாளி அல்லது ஒரு பணியாளர். ஆமிலுன் நக்கிரால வந்திருக்குது, ஒரு பணியாளர். ஃபி மஸ்னஇ தர்ராஜாத். மஸ்னா அண்டா தொழிற்சாலை. மஸ்னா அண்டா கருத்து தொழிற்சாலை. அப்ப ஃபி மஸ்னஇ தர்ராஜாத், சைக்கிள் தொழிற்சாலையில். சைக்கிள் தர்ராஜா, தர்ராஜத்துன் அது சொல் பன்மைதான், பன்மை சொல்தான் தர்ராஜாத்துன். இப்போ மஸ்னஉ தர்ராஜாத்துன்னா சைக்கிள்கள் தொழிற்சாலை என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சைக்கிள், சைக்கிள் தொழிற்சாலையில், சைக்கிள் தொழிற்சாலையில் என்னுடைய தந்தை ஒரு பணியாளர். சரியா, விளங்கினா அவளுக்கு? ஓகே, ரைட். அடுத்த பாருங்க, அவர் அப்துல்லா சொல்றாரு, வாலிதி ஆமிலுன் ஃபி மஸ்னஇ ஸய்யாரா. ரைட், முடியல. ஓகே, வாலிதி ஆமிலுன் ஃபி மஸ்னஇ ஸய்யாராத். அப்போ உங்களுக்கு தெரியும், வாலிதி என்னுடைய தந்தை, ஆமிலுன் ஒரு தொழிலாளி, ஒரு பணியாளர். ஃபி மஸ்னஇ ஸய்யாராத். ஸய்யாராத் என்ற கருத்து என்ன? வாகனங்கள். காருக்கும் ஸய்யாராத் என்று சொல்றது. சரியா, கார்களுக்கும் நாங்க ஸய்யாராத். ஸய்யாரத்துன் என்ற சொல்லுக்கு ரெண்டு கருத்து இருக்கிற. ஒன்று வாகனம், அடுத்தது கார். ஹாஃபிலத்துன் என்றா பேருந்து, அது உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஹாஃபிலத்துன் என்ற கருத்து பேருந்து, பஸ்ஸுக்கு நாங்க ஹாஃபிலத்துன் என்று சொல்றோம். ஸய்யாரத்துன் என்ற சொல்ல பொறுத்த மட்டில அத வாகனங்கள் என்ற கருத்துலையும் பயன்படுத்துற, கார் என்ற கருத்துலையும் பயன்படுத்துற. அப்ப உங்களுக்கு ரெண்டு மாதிரி சொல்லலாம், பிரச்சனை இல்லை. வாகனங்கள் தொழிற்சாலையில் என்று சொன்னாலும் சரி, ஆனா கார்கள் என்று சொன்னாலும் சரி. ஓகே, வாலிதி ஆமிலுன் ஃபி மஸ்னஇ ஸய்யாராத். கார் தொழிற்சாலையில், சரியா, கார் ஃபேக்டரி, கார் தொழிற்சாலையில் என்னுடைய தந்தை ஒரு பணியாளர். சரியா, ரைட். தப்அன் வாலிதுக யம்லிகு ஸய்யாரா. இப்படி சொன்ன உடனே அப்துல் அசீஸ் சொல்றாரு, தப்அன், ஆஃப் கோர்ஸ், உண்மையாகவே, ஒரு வியப்போடைய, உண்மையாகவே. அப்ப வாலிதுக யம்லிகு ஸய்யாரா, உன்னுடைய தந்தை ஒரு காரை சொந்தமாக வைத்திருக்கிறார் என்று ஒரு வியப்போடு தான் சொல்றது. ஒரு வாக்கியம் தான், ஆனா வியப்புடன் கூடிய ஒரு வாக்கியம். ஏன்னா கார் தொழிற்சாலையில பணிபுரிபவராக இருந்தால் உண்மையாக அப்ப உம்முடைய தந்தை ஒரு காரை வைத்திருப்பார், சொந்தமாக வைத்திருப்பார் என்றதான் கருத்து. தப்அன் உண்மையாகவே, வாலிதுக உன்னுடைய தந்தை யம்லிகு வைத்திருக்கின்றார். மலக்க, மலக்க என்ன கருத்து என்ன? சொந்தமாக வைத்திருந்தான். மலக்க, சரியா. அப்ப யம்லிகு சொந்தமாக வைத்திருக்கிறார். ஸய்யாரா ஒரு காரை. விளங்கினவளுக்கு? அப்ப உண்மையாகவே உம்முடைய தந்தை ஒரு காரை சொந்தமாக வைத்திருப்பார் அல்லவா, வைத்திருப்பார் அல்லவா அந்த மாதிரி அது. ரைட். லில் அசஃப், லில் அசஃப் என்ன கருத்து என்ன? என்ன லில் அசஃப்? வருந்துகிறேன். வா, வருந்துகிறேன். கவலைக்குரிய விடயம். லில் அசஃப். சரியா. இப்ப அன ஆசிஃப் அண்டா ஐ எம் சாரி. அன ஆசிஃப், நான் வருத்தத்தை தெரிவிக்கிறேன். அன ஆசிஃப், ரைட்.
லில் அசப். இப்ப இப்படி சொன்ன உடனே அப்துல்லா சொல்றாரு லில் அசப், வருந்துகிறேன் அல்லது வருத்தத்துக்குரிய விடயம், கவலைக்குரிய விடயம். ஹுவ லா யம்லிகு சய்யாரா, அவர் ஒரு காரை ஏனும் சொந்தமாக வைத்திருப்பதில்லை. சரியா? ஹுவலா யம்லிகு, அவரிடம் இல்லை என்று சொல்ல மேலுமா, இந்த சொந்தமாக வைத்திருப்பதில்லை என்று சொல்ற மாதிரியே அவரிடம் இல்லை. ஹுவலா யம்லிகு சய்யாரத்தன், அவரிடம் ஒரு காரும் சொந்தமாக இல்லை என்று சொல்ல மேலும். அல்லது அவர் ஒரு காரை ஏனும் சொந்தமாக வைத்திருப்பதில்லை. சரியா? அந்த நீ தாரிஃபு அறிகிறாய், அஸ்ஸபப். அஸ்ஸபப் என்ன கருத்து என்ன? அஸ்ஸபப் காரணம். காரணம் காரணம் என்ற சொல்லுடைய பன்மை சொல்லன்னா சபப் அஸ்பாப். அஸ்பாபுன். சபபுன் எஸ் சபபுன் அஸ்பாபுன். சபபுன் அஸ்பாபுன். சரியா? அஸ்பாப. அப்ப அந்த தாரிஃபு சபப், நீ காரணத்தை அறிவாய், நீ காரணத்தை அறிவாய் என்று அப்துல்லா சொல்ல, அப்துல்லா சொல்றாரு மஸ்ஸபப் என்ன? மஸ்ஸபப் என்றா காரணம் என்ன? மஸ்ஸபப் என்ற கருத்து என்ன? காரணம் என்ன? என்ன காரணம்? ரைட். அப்ப அப்துல்லா என்ன சொல்றாரு? அஸ்ஸபபு காரணம், அஸ்ஸபபு ஹுவ காரணம், அஸ்ஸய்யாரத்து காலியத்துன் ஜித்தன். அஸ்ஸய்யாரத்து காலியத்துன் ஜித்தன். என்னது காலியத்துன்டா? விலை மதிப்பு. விலை கூடியது இல்லையா? விலை மதிப்புள்ளது, மிகவும் விலை கூடியது, காலியா. இதை எதிர்ச்சொல் தெரியுமா அவளுக்கு? காலியத்துன் அந்த சொல்லுடைய எதிர்கருத்து சொல் என்ன? ரஹீசத்துன். வெரி குட். ரஹீசத்துன். ரா எழுதிக்கொள்ளுங்களா. ரஹீசத்துன். ரஹீசத்துன். ரஹீசத்துன் கருத்து என்ன? ரஹீசத்துன் கருத்து மலிவானது. மலிவானது. ரஹீசத்துன் மலிவானது. அப்ப காலியத்துன்டா எக்ஸ்பென்சிவ்னு சொல்றோம் நாங்க ஆங்கிலத்துல. எக்ஸ்பென்சிவ், விலை விலை கூடியது. சரியா? அப்ப அஸ்ஸபபு ஹுவ காரணம், அஸ்ஸய்யாரத்து கார், காலியத்துன் ஜித்தன். ஜித்தன்டா என்ன? ஜித்தன் மிகவும். ஏன்னா மிகவும். எஸ். ஓகே. இப்ப ஜய்யித் ஜித்தன் என்று சொல்ற. இப்ப ஜய்யித் என்றா குட், ஜய்யித் ஜித்தன் என்றா வெரி குட் அந்த மாதிரி. இப்போ காலியத்துன்டா எக்ஸ்பென்சிவ், காலியத்துல் ஜித்தன்டா வெரி எக்ஸ்பென்சிவ், மிகவும் விலை கூடியதாகும், மிகவும் விலை கூடியதாகும் என்று வரும். சரி. அவர் அப்துல் அசீஸ் கேட்கிறாரு, வகைஃப எப்படி, யத்ஹபு செல்கின்றார் போகின்றார், வாலிதுக உன்னுடைய தந்தை. வகைஃப யத்ஹபு வாலிதுக உன்னுடைய தந்தை எப்படி செல்கின்றார், இலல் மஸ்னா தொழிற்சாலைக்கு. வகைஃப யத்ஹபு வாலிதுக இலல் மஸ்னா உன்னுடைய தந்தை எப்படி தொழிற்சாலைக்கு போகின்றார், எப்படி போகின்றார்? சரி. அப்துல்லா என்ன சொல்றாரு? ஹுவ யத்ஹபு பிஹாஃபிலத்தில் மஸ்னா. ஹுவ யத்ஹபு பிஹாஃபிலத்தில் மஸ்னா. எப்படி போறாரா? சொல்லுங்க பார்க்க. பஸ்ல போற இல்லையா? தொழிற்சாலையின் பேருந்தில் அவர் செல்கிறார். சரியா? தொழிற்சாலையின் பேருந்தில் அவர் செல்கின்றார். ஹுவ அவர், யத்ஹபு செல்கின்றார். அந்த பி என்பதுக்கு நீங்க சில நேரம் படிச்சிருப்பீங்க கொண்டு, மூலம் என்று படிச்சிருப்பீங்க. சரியா? அப்படி எடுக்கவும் மேலும். ஏண்டா நீங்க ஆங்கிலத்திலும் படிச்சிருப்பீங்க, ஒரு வாகனத்துல போகக்குள்ள நாங்க என்ன சொல்ல பயன்படுத்துறது? பை. பை பை. சரியா? பை. பை சைக்கிள், பை கார், பை பஸ், பை ட்ரெயின். அப்படி நீங்க அந்த பை என்ன சொல்ல படிச்சிருப்பீங்க. சரியா? அப்ப ரைட். அப்ப ஹுவ யத்ஹபு பிஹாஃபிலத்தில் மஸ்னா தொழிற்சாலை பேருந்தின் மூலமாக அவர் செல்கின்றார், அல்லது தொழிற்சாலை பேருந்தில் அவர் செல்கின்றார். ரெண்டும் ஓகே சார். சரியா? விளங்கினா? ஓகே விளங்கினா எல்லாருக்கும்? ஓகே சரி. அப்ப சொல்லுங்க பார்க்க, யாராவது குயிக்கா அடுத்த பாடத்து நாங்க போவோம். சொல்லுங்க.
هذه ஆ دراجة جميلة. ஆ هل هي دراجتك؟ ஆ لا، هذه دراجة والدي. هو اليوم في عطلة. ம். கருத்து عطلة. கருத்து கருத்து சொல்லுங்க. இப்ப நீங்க வாய்ச்சதுல கருத்துக்களை. ஹாதிஹி தர்ராஜத்துன் ஜமீலத்துன், அதோட மீனிங் என்ன? மீனிங்க சொல்லுங்க. இது அழகான சைக்கிள். ஓ, இது அழகான சைக்கிள். ஓகே, அல்லது நீங்க இது ஓர் அழகான சைக்கிள் அப்படி சொல்ல மேலும். சரியா? இது ஓர் அழகான சைக்கிள் என்று சொல்ல மேலுமா? சரியா? ஓகே. உதாரணமா நான் சொன்ன மாதிரி இப்ப பாருங்க, ஹாதா பைத்துன் அண்டா இது வீடு என்று சொல்றதை விட இது ஒரு வீடு, ஹாதா பைத்துன். இப்ப நீங்க இங்கிலீஷ்லயும் கூட உங்களுக்கு தெரியும். இப்ப இங்கிலீஷ்ல வந்து நீங்க திஸ் இஸ் ஹவுஸ்ன்னு சொல்றா இல்லை, திஸ் இஸ் ஹவுஸ்ன்னு சொல்றா உதாரணமாக. அப்படி சொல்றீங்களா? இல்லதானே? திஸ் இஸ் அ ஹவுஸ் அப்படித்தானே சொல்றீங்க. ஓகே, திஸ் இஸ் அ ஹவுஸ். அது மாதிரி ஹாதிஹி, ரைட்? திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். சரியா? சைக்கிள், சைக்கிள். அப்ப இந்த அ என்ற எழுத்து இருக்கிற இல்லையா, அ அ என்ற எழுத்து, அந்த ஆங்கில எழுத்து, அதுதான் இந்த தன்மையின் குறிக்குது. திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் அ சைக்கிள், இது ஒரு அழகான சைக்கிள். இந்த ஒரு என்ற சொல் வந்தா பொருத்தமா ஐக்கும். ஓகே, அப்ப ஹாதிஹி தர்ராஜத்துன் ஜமீலத்துன், இது ஓர் அழகான சைக்கிள். சரியா? விளங்கினா? ஓகே, அடுத்தது ஹல் ஹிய தர்ராஜத்துக். சொல்லுங்க. ஹல் ஹிய தர்ராஜத்துக். هل هي دراجتك؟ ம், இது ம், உன்னுடைய ம். உன்னுடைய சைக்கிள். கேளுங்க. சைக்கிள் சைக்கிள், சைக்கிளா? சைக்கிளா? ஓகே, இது உன்னுடைய சைக்கிளா? வெரி குட். ஓகே, அடுத்தது. லா ம், லா ஹாதிஹி தர்ராஜத்து வாலிதி. ம். இல்லை, இது சிறுவனுடைய சைக்கிள். இல்ல, சிறுவன் என்றா மகன் அஹ்மத், சிறுவன் என்றா வலத், வாலித் என்றா மகன் தந்தை, வாப்பா. சரியா? வாலித் அந்த கருத்து என்ன? தந்தையை குறிக்கிற. ஹாதிஹி தர்ராஜத்து வாலிதி என்றா இது என்னுடைய தந்தையின் சைக்கிள். சரியா? ஆ ம், هو اليوم في ம், عطلة. ம், ம். அவர் ம். அவன் அவர் வாப்பா தானே? அவர் ஆ விடுமுறை அவர். ம், சரி சரி. அவர். அவர் ம், விடுமுறை ஆ விடுமுறை ஆ அல் யோம என்ற கருத்து என்ன? அல் யோம என்ற கருத்து என்ன? நாட்கள் இல்ல நாள். இல்ல, நாள் அல்ல. யௌமுன் நண்டா தன்னாள், யௌமுன் நண்டா நாள். சரியா மகன்? யௌமுன் நண்டு வந்தால் நாள், ஐயாம் என்றா நாட்கள். சரியா? விளங்கி கொண்டா? யௌமுன் நண்டா கருத்து என்ன? நாள், யௌமுன். சரியா? யௌமுன் நண்டா நாள், அதோட பன்மைதான் ஐயாம். ஐயாம் என்றா கருத்து நாட்கள், ஐயாம் என்றா கருத்து என்ன? நாட்கள். சரியா? இல்ல பாருங்க, அல் யௌமாண்டு வந்திக்குது இல்லையா? அல் யௌம ஃபத்ஹான்னு வந்திக்கிறதானே? அப்படி வந்தா கருத்து இன்று என்றதான் கருத்து, இன்று, டுடே. அப்ப ஹுவல் யௌம, அவர் இன்று,
ஃபி உத்லா விடுமுறையில் இருக்கின்றார். அவர் இன்று விடுமுறையில் இருக்கின்றார் என்ற கருத்துல வரும். சரியா? ஓகே, அடுத்தது சரி, அஹ்மதே சொல்றா இல்லாட்டி வேற யாராவது சொல்றா? ஐன யஅமலு இன்னும் யாராவது சொல்லுங்க பாக்க. யாரும் இல்லையா? குயிக்கா. ஐன யஅமலு வாலிதுக, உம்முடைய தந்தை எங்கே வேலை செய்கிறார்? வாலிதி ஆமிலுன் ஃபி மஸ்னஇத் தர்ராஜா, என்னுடைய தந்தை சைக்கிள் தொழிற்சாலையிலே வேலை செய்கிறார். வாலிதி ஆமிலுன் ஃபி மஸ்னஇஸ் ஸய்யாரா, என்னுடைய முடிக்கணும். தர்ராஜா அல்ல தர்ராஜா, சய்யாராத். ஓகே. வாலிதி ஆமிலுன் ஃபி மஸ்னஇஸ் ஸய்யாராத், என்னுடைய தந்தை கார் தொழிற்சாலையிலே வேலை செய்கிறார். தபஅன் வாலிதுக, உண்மையாகவே உம்முடைய தந்தை யம்லிகு ஸய்யாரத்தன், ஒரு காரை உடந்தையை சொந்தமாக்கிக் கொண்டிருக்கிறாரா? கேள்விதான். கேள்வி என்ன வியப்புடன் கலந்த ஒரு வாக்கியம். அப்ப உண்மையாகவே உம்முடைய தந்தை ஒரு காரை சொந்தமாக வைத்திருப்பார் அல்லவா என்றுதான் அது. சரியா? ரைட்டா? நான் கவலைக்குரியதாகவும் அவர் லா யம்லிகு ஸய்யாரத்தன், ஒரு காரையும் உடந்தையாக்கிக் கொண்டதில்லை. அந்த தஅரிஃபு ஸபப, காரணத்தை நீ அறிகிறாய். மஸ்ஸபபு, காரணம் என்ன? அஸ்ஸபபு, காரணமாகிறது. அது அஸ்ஸய்யாரத்து காலியத்துன் ஜித்தன், கார் மிகவும் பெருமதியானது. ஃபகைஃப யذهب வாலிதுக இலல் மஸ்னஇ, தொழிற்சாலைக்கு உம்முடைய தந்தை எவ்வாறு செல்வார்? ஹுவ யذهب பிஹாஃபிலத்தில் மஸ்னஇ, அவர் பேருந்து தொழிற்சாலையுடைய பேருந்திலேயே செல்வார். தொழிற்சாலையின் பேருந்தின் மூலமாக செல்வார் அல்லது தொழிற்சாலையின் பேருந்தில் செல்வார். ரைட். இங்க வந்து காலியத்துன் கருத்து என்ன பாத்திமா? காலியத்துன் பெருமதியானது, விலை உயர்ந்தத. ஏன்னா பெருமதியானது என்ற சொல்லுக்கு வேற கருத்து இருக்குது. சமீனுன், சமீனுன் என்ற பெருமதியானது. சரியா? இப்படி வாருது சமீனுன். சரியா? சாவ சீன போட்டா கொளுத்தவன் என்ற கருத்துல வாரு. சமீனுண்ட சாவ போட்டால் கருத்து பெருமதியானது. காலியத்துன் கருத்து விலை உயர்ந்தது. மிகவும் விலை உயர்ந்தது. சரியா? ஓகே, ரைட். ஓகே, சரி. அப்ப இதுல வந்திருக்கின்ற பயிற்சிகளை நீங்க இன்ஷா அல்லாஹ் கட்டாயமாக செஞ்சு பாருங்க. லிமனி தர்ராஜா, ஐன யஅமலு வாலிது அப்துல்லா, ஐன யஅமலு வாலிது அப்துல் அசீஸ். இந்த பயிற்சிகளை கட்டாயமாக செஞ்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ். ரைட். அதே போல இந்த பயிற்சி வாலிதத்தி ஆமிலத்துன் ஃபி மஸ்னஇன் நல்லாராத், சந்திக்கிற பெண்பால இருந்தால் எப்படி மாறுது? ரைட். ஒரு மேலிக்கிறத பன்மைக்கு மாத்துறது. ரைட். அதே போல இந்த பயிற்சி இஸ்தபுதில் மா தகீர் மா யல்சம், அவசியமானவற்றை மாற்றுவதோடு வாக்கியத்தை மாற்றட்டும். அந்த தஅரிஃபு ஸபப், நீ காரணத்தை அறிகிறாய். அன்துமா தஅரிஃபானி அத்தரீக், நீங்க ரெண்டு பேரும். அன்துமா, நீங்க ரெண்டு பேர். தஅரிஃபானி, அறிகிறீர்கள். அத்தரீக், பாதையை. அப்ப நீங்க மாத்த கொள்ள அன்தும், அந்த, ஹுவ, ஹிய, அனா, நஹ்னு, ஹும், ஹுன்ன. இந்த பயிற்சி உண்மையிலே மிக அவசியமான ஒரு பயிற்சி. கட்டாயமாக இந்த லமீர் பிரதி பேர்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு பயிற்சி என்றபடியால கட்டாயமாக நீங்க இன்ஷா அல்லாஹ் இதை செய்யுங்க, செஞ்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ். இப்ப அன்தும் என்று வரக்கொள்ள தாரிஃபானி என்று வராது. அப்ப அது மாறணும். அப்ப தாரிஃபூன் என்று வரும். அதே போல ஹூ என்று வரக்கொள்ள எங்களுக்கு இங்கல வினைச்சொல் மாறும். சரியா? நஹ்னு என்று வரக்கொள்ள மாறும், ஹுன் என்று வரக்கொள்ள மாறும். எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்க இந்த பயிற்சியை கட்டாயமாக செஞ்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட். ஓகே.
அதே போல் அடுத்த பயிற்சிகளும் அப்படித்தான். இஸ் அல் ஜாரக, ரைட், அது பக்கத்தில் இருக்கிற ஆளுட்டு கேட்கிறது, ரைட். அஹ்பிர் ஜாரக லியுஹ்பிர் அல் முஅல்லிம், இதுவும் பக்கத்தில் இருக்கிற ஆளுட்டு கேட்குற ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று தான். சரி, ஓகே. அடுத்து நாங்கள் இதை பார்ப்போம். சரியா? இது ஒரு கொஞ்சம் ரைட், ஓகே ஓகே. சரி, இது ஒரு பெரிய பாடம் உண்டு இல்லையா? ரைட், பாருங்க. ஃபாத்திமா இம்ராஅத்துன் நஷீதத்துன் مات زوجها قبل سنتين وترك لها 3 أولاد و4 بنات. சரியா? நான் விளங்கப்படுத்திட்டு போறேன், நீங்க நான் வாசிக்கிறேன் ஃபஸ்ட்டுக்கு, நான் பிறகு விளங்கப்படுத்துவல கட்டாயமா கேட்கணுமே விளங்காத இடத்துல, ரைட். وترك لها مالا قليلا انتهى بعد شهرين فكرت فاطمة كثيرا. هي الآن مسؤولة عن عائلة كبيرة وهي لا تملك شيئا من المال. كيف تعيش عائلتها؟ ماذا تأكل وماذا تشرب وماذا تلبس؟ تذكرت فاطمة زوجها وبكت. في الصباح ذهبت فاطمة إلى مصنع الملابس وقابلت مدير المصنع وأخبرته بمشكلتها وطلبت منه أن يساعدها. طلب منها المدير أن تحضر إلى المصنع غدا لتستلم العمل. جاءت مبكرة إلى المصنع وبدأت عملها. كانت سعيدة جدا، فهي الآن تستطيع أن تساعد عائلتها. right. right. كانت سعيدة جدا، فهي الآن تستطيع أن تساعد عائلتها. استطاعت فاطمة أن تعلم أولادها، فكان أحدهم طبيبا والثاني مهندسا والثالث ضابطا. சரி, இப்போ பாருங்க, ஒவ்வொரு பந்தியாக வாக்கியமாக நாங்கள் இன்ஷால்லா பார்ப்போம். ஃபாத்திமா இம்ரஅத்துன் நஷீதத்துன். ஃபாத்திமா இம்ரஅத்துன் என்ற கருத்து என்ன? இம்ரஅத்துன் என்ற ஒரு பெண். ஒரு பெண். நஷீதத்துன் என்ற சுறுசுறுப்பான, உற்சாகமான. சரியா? உற்சாகமான, சுறுசுறுப்பான. ஃபாத்திமா இம்ரஅத்துன் நஷீதத்துன். ஃபாத்திமா நல்ல ஆக்டிவான, சுறுசுறுப்பான ஒரு பெண். சரியா? ரைட், ஓகே. மாத زوج மாத சௌஜுஹா, அவளுடைய கணவன் மரணித்தார். மாத மரணித்தார் இல்லையா? சௌஜுஹா, அவளுடைய கணவர் மரணித்தார். கபுல சனத்தைனி, கபுல என்ன முன்னர், சனத்துன் என்ற கருத்து வருடம். அப்ப சனத்தானி 2 வருடங்கள், சனத்தைனி சனத்தைனி என்ற கபுல என்ற சொல் வந்திக்கிறதால லர்ஃபு என்ன, லர்ஃபு ஜமானா லர்ஃபு மகானா, லர்ஃபு ஜமான் இல்லையா? கபுல
சரியா, கபுல சனத்தேனி 2 வருடங்களுக்கு முன்னர் அவளுடைய கணவர் மரணித்தார். காலத்தை குறிக்கின்ற ஒரு சொல் கபுல. சரியா, பஅத கபுல. சரியா, கபுல முன்னர், பஅத பின்னர். சரியா, கபுல என்ற கருத்து முன்னர், பஅத என்ற கருத்து பின்னர். காலத்தோடு சம்பந்தப்பட்டு வரக்குள்ள நாங்க கபுல என்ற சொல்லையும் பஅத என்ற சொல்லையும் பயன்படுத்தணும். இடத்தோடு சம்பந்தப்பட்டு வரக்குள்ள அமாம வரா, அமாம வரா. உதாரணமாக பாடசாலைக்கு முன்னால் என்று வரக்குள்ள கபுலல் மதுரசான்னு சொல்றது இல்லை, அமாமல் மதுரசா. இப்போ ஒரு நாளைக்கு முன்னர் கபுல யோமின், ஒரு வாரத்துக்கு முன்னர் கபுல உஸ்புஇன், ஒரு மாதத்துக்கு முன்னர் கபுல ஷஹ்ரின், ஒரு வருடத்துக்கு முன்னர் கபுல சனத்தின் என்று தான் சொல்றோம். அதே போலதான் பஅத யௌமின், பஅத உஸ்புஇன், பஅத ஷஹ்ரின், பஅத சனத்தின். அப்ப காலம் என்று வரக்குள்ள நாங்க கபுல என்ற சொல்லையும் பஅத என்ற சொல்லையும் பயன்படுத்துறோம். ஆனா இடம் என்று வரக்குள்ள அமாம வரா, இந்த 2 சொற்களையும் பயன்படுத்துறோம். அமாம என்ற முன்னால், வரா என்ற கருத்து பின்னால். சரியா, எஸ், வரா அல்லது ஹல்ஃப. ஹல்ஃப ஹல்ஃப என்ற சொல்ல பயன்படுத்தும் மேலும். சரியா, ரைட், ஓகே. இது பேஜ் 187 பக்கம். அல் அரபியத்து லின்னாசின், அரபு மொழி பாடம், அரபு மொழி பாடம். அதுல அல் அரபியத்து லின்னாசின் புத்தகத்துல 2வது பாகத்துல 187 பக்கத்துல இந்த பாடம் இருக்குது, பாருங்க இன்ஷா அல்லாஹ். ரைட், ஓகே. பாருங்க, மாத சௌஜுஹா கபல சனத்தேனி, அவளுடைய கணவர் 2 வருடங்களுக்கு முன்னர் மரணித்து விட்டார். சரி, வதரக லஹா ஸலாஸத அவுலாதின் வ அர்பஅ பனாத்தின். வதரக லஹா, அவளுக்கு விட்டு சென்றார். தரிகா உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, அரபு மொழியில இந்த வராசத், விட்டு செல்கின்ற சொத்திகள் இல்லையா, விட்டு செல்கின்ற சொத்துக்கு நாங்க வராசத் என்று சொல்வது போன்று தரிக்கத்துன் என்று சொல்லும் பயன்படுத்துற. தரிக்கா, தரிக்கா விட்டு சென்ற சொத்து. அப்ப தரக்க என்றா விட்டு சென்றார், விட்டு சென்றார். லஹா, லஹாண்டா கருத்து அவளுக்கு. யாருக்கு? அந்த பெண்மணி, அந்த பெண்ணுக்கு, ஃபாத்திமாவுக்கு. தரக்க லஹா, இந்த ஹா, இந்த ஹா இது மீளுது எதை நோக்கி, யாரை நோக்கி மீளுது? ஃபாத்திமாவை நோக்கி மீளுது. சரியா, வத்தரக்க லஹா, அவளுக்கு விட்டு சென்றால், அதாவது ஃபாத்திமாவுக்கு விட்டு சென்றால். ஸலாஸத 3 பிள்ளைகளையும், 3 ஆண் பிள்ளைகளையும். வலதென்றா ஆண் பிள்ளையை குறிக்கும். எனவே ஸலாஸத 3 ஆண் பிள்ளைகளையும், வ அர்பஅ பனாத்தின் 4 பெண் பிள்ளைகளையும் விட்டு சென்றார். விளங்கினா, வத்தரக்க லஹா ஸலாஸத வ அர்பஅ பனாத்தின், அவளுக்கு 3 ஆண் பிள்ளைகளையும் 4 பெண் பிள்ளைகளையும் விட்டு சென்றார். ரைட். மேலும் வத்தரக்க லஹா மாலன் கலீலன், மேலும் தரக்க விட்டு சென்றார், லஹா அவளுக்கு, மாலன் கலீலன். மாலண்ட கருத்து என்ன மாலண்டா? செல்வம், செல்வம் இல்லாட்டி பணம். பணம். ஓகே, இந்த இடத்துல பணம் என்பதுதான் பொருத்தம். மாலண்டா செல்வம் என்ற கருத்து மீக்குது, ஆனா இன பணம் என்ற கருத்து தான் பொருத்தமா இருக்கும். மாலன் கலீலன், சிறிதளவு. சிறிதளவு பணத்தை அவளுக்கு அவர் விட்டு சென்றார், அவளுக்காக அவர் சிறிதளவு பணத்தை விட்டு சென்றார். இந்தஹா, இந்தஹாண்டா என்ன கருத்து? முடிந்து விட்டது. இந்தஹா, ஓகே, முடிவடைந்தது. இந்தஹாண்டா முடிவடைந்தது. இந்தஹா முடிந்து விட்டது. பஅத ஷஹ்ரைனி, பஅத ஷஹ்ரைனி 2 மாதங்களுக்கு பிறகு. அப்ப இங்க பாருங்க, கபுல என்ற சொல்லும் வந்திருக்குது, பஅத என்ற சொல்லும் வந்திருக்குது. கபுல சனத்தைனி காலம், கபுல சனத்தைனி 2 வருடங்களுக்கு முன்னர். பஅத ஷஹ்ரைனி என்றா 2 மாதங்களுக்கு பின்னர். அப்ப கபுல முன்னர், பஅத பின்னர், 2 மாதங்கள் இந்த காலத்தோடு சம்பந்தப்பட்டது. சனாண்டா வருடம், ஷஹ்ரண்டா மாதம். ரைட். அப்ப இந்தஹா பஅத ஷஹ்ரைனி 2 மாதங்களுக்கு பிறகு அது முடிந்து விட்டது. எது? அந்த சிறிதளவு பணமும் 2 மாதங்களுக்கு பிறகு முடிவடைந்தது. ஃபக்கரத் ஃபாத்திமா கசீரன். ஃபக்கரத் என்ன கருத்து? என்ன ஃபக்கரத்? சிந்தித்தாள், யோசித்தாள். எஸ், யாரு? ஃபாத்திமா. ஃபாத்திமா சிந்தித்தாள், கசீரன் அதிகமாக. சரியா, அப்ப ஃபாத்திமா அதிகமாக சிந்தித்தாள். ஓகே, அப்ப இங்க பாருங்க, எதிர்காலத்து சொற்கள கலீலன் என்றா கொஞ்சம், கசீரன் என்றா அதிகம். சரியா, ரைட். ஹியல் ஆன், அவள் தற்போது. அல் ஆன் என்ற கருத்து தற்போதா,
தற்போது. நோ ஹியல் ஆன் அவள் தற்போது மஸ்ஊலத்துன். என்ன அர்த்தம் மஸ்ஊலத்துன்டா தெரியுமா? மஸ்ஊலத்துன் கேள்விப்படக்கூடிய. அதாவது பொறுப்புதாரி. சரியா? குல்லுக்கும் ராயின் வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. நீங்க ஒவ்வொருத்தரும் மேய்ப்பாளர்கள், உங்களுடைய மேய்ப்பு குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அப்ப விசாரிக்கப்படுறது அது ஹியல் ஆன் மஸ்ஊலத்துன் வந்து விசாரிக்கப்படுபவர் என்றுதான் நேரடி கருத்து. சாலேண்டா வினவினான், விசாரித்தான். சாயில் விசாரிப்பவன், வினவக்கூடியவன். மஸ்ஊல் வினவப்படுபவன், விசாரிக்கப்படுபவன். அப்ப ஹியல் ஆன் மஸ்ஊலத்துன்னா அவள் தற்போது விசாரிக்கப்படுபவன். அப்ப இங்க விசாரிக்கப்படுபவள் என்று சொல்றதை விட பொருத்தமான கருத்து என்னன்னா பொறுப்புதாரி. பொறுப்புதாரி என்றதுதான் மஸ்ஊல். இப்ப ஒவ்வொரு குடும்பத்திலையும் வாப்ப மஸ்ஊல். மஸ்ஊல் என்றா விசாரிக்கப்படுபவர். இங்க அல்ல, மறுமையில வாப்ப வந்து விசாரிக்கப்படுவார், உம்மா விசாரிக்கப்படுவார், பள்ளியின் தலைவர் விசாரிக்கப்படுவார், ஊரின் தலைவர் விசாரிக்கப்படுவார், நாட்டின் ஜனாதிபதி விசாரிக்கப்படுவார். அப்ப அவர் யாரு? பொறுப்புதாரி. சரியா? பொறுப்புதாரிக்கும் நாங்க சொல்றது என்ன சொல்? மஸ்ஊல் என்ற சொல்ல பயன்படுத்துறோம். இதுல மஸ்ஊலத்துன்னு பெண்பால வந்திக்கிறேன்டா ஃபாத்திமா ஒரு பெண்பால். ஏன்னா பெண்பால் சொல். பஹியல் ஆன் மஸ்ஊலத்துன் அவள் தற்போது ஒரு பொறுப்புதாரி ஆவார். அன் ஆயிலத்தின் கபீரத்தின். ஆயிலாண்ட கருத்து என்ன? குடும்பம். அப்ப ஆயிலத்தின் கபீரத்தின் பெரியதொரு குடும்பத்திற்கு அவள் பொறுப்புதாரியாக இருக்கின்றாள், பொறுப்பாக இருக்கின்றாள். அல்லது பெரியதொரு குடும்பத்தை பற்றி விசாரிக்கப்படுபவளாக அவள் தற்போது இருக்கின்றாள். நேரடி கருத்த ஹியல் ஆன் மஸ்ஊலத்துன் அன் ஆயிலத்தின் கபீரத்தின் என்றா அவள் தற்போது பெரியதொரு குடும்பத்திற்கு பொறுப்புதாரி, அல்லது அவள் தற்போது பெரியதொரு குடும்பத்தை பற்றி விசாரிக்கப்படுபவளாக இருக்கின்றாள் என்று வரும். ஓகே. வஹிய லா தம்லிகு ஷைஅன் மினல் மால். சரியா? அவள் அவள் லா தம்லிகு. சரியா? லா தம்லிகு சொந்தமாக வைத்திருப்பதில்லை, அவளிடம் இல்லை. அதான் கருத்து. ஷைஅன் ஷைஅன் இப்படி மொழிபெயர்க்கிறோம் நாங்க இந்த இடத்துல. ஷைஅன் எந்த ஒன்றையும் அவள் சொந்தமாக வைத்திருப்பதில்லை, சொந்தமாக அவளிடம் இல்லை. எதிலிருந்து? மினல் மால் பணத்திலிருந்து. ஏன்னா மாலண்டா பணம். அப்ப பணத்திலிருந்து எந்த ஒன்றையும் அவள் சொந்தமாக வைத்திருக்காத நிலையில். இந்த வாவ் வந்து உண்மையிலே வாவுல் ஹால். சரியா? வாவுல் ஹால்ண்டா இப்படி இருக்கிற நிலையில அவள் இப்படியானவளாக இருக்கிறாள். உதாரணமாக நான் அன்றைக்கு சொன்னேன், அன அஷ்ரபு ஷாய வ அன ஜாலிசும். நான் உட்கார்ந்த நிலையில் தேநீர் குடித்தேன். தேநீர் குடிக்கின்றேன். அன அஷ்ரபு ஷாய. இல்ல, அல்லது அன அக்துபு அத்தர்ஸ வ அன காயிமுன். நான் நின்ற நிலையில். சரியா? அல்லது அன வாகிஃபுன். நான் நின்ற நிலையில் பாடத்தை எழுதுகின்றேன். அது வாவுல் ஹால், ஹாலுடைய சட்டம் என்று சொல்லி ஒரு சட்டம் இருக்குது. நீங்க அதை டீப்பா படிச்சிருக்க மாட்டீங்க. இது அப்படித்தான் வருது. அதாவது ஹியல் ஆன் மஸ்ஊலத்துன் அன் ஆயிலத்தின் கபீரத்தின் வஹிய லா தம்லிகு ஷைஅன் மினல் மால். அவள் தற்போது பணத்திலிருந்து எந்த ஒன்றையும் சொந்தமாக வைத்திருக்காத நிலையில் பெரியதொரு குடும்பத்திற்கு பொறுப்பாளராக இருக்கின்றாள். விளங்கினா உங்களுக்கு? திருப்ப சொல்லவா? சொல்லவா திருப்ப? ஹியல் ஆன் மஸ்ஊலத்துன் அன் ஆயிலத்தின் கபீரத்தின் வஹிய லா தம்லிகு ஷைஅன் மினல் மால். அவள் தற்போது. சரியா? அவள் தற்போது பணத்திலிருந்து எந்த ஒன்றையும் சொந்தமாக வைத்திருக்காத நிலையில் பெரியதொரு குடும்பத்திற்கு பொறுப்பாளராக இருக்கின்றாள், அல்லது பெரியதொரு குடும்பத்தை பற்றி விசாரிக்கப்படுபவளாக இருக்கின்றாள். சரியா? விளங்கினா? ஓகே. கைஃப தஈசு ஆயிலத்துஹா. கைஃப எப்படி, தஈசு ஆசைண்டா வாழ்ந்தான், வாழ்ந்தது. அப்ப தஈசு ஆச யஈசு தஈசு. தஈசு ஆயிலத்துஹா அவளுடைய குடும்பம்.
ஆயிலத்துஹா அவளுடைய குடும்பம். அப்ப கைஃப தஈஷு ஆயிலத்துஹா அவளுடைய குடும்பம் எப்படி வசிக்கும், அவளுடைய குடும்பம் எப்படி வசிக்கும். மாதா தக்குலு அது என்ன சாப்பிடும். இது பெண்பாலாகவும் வந்திருக்குதா, ஆயிலா பெண்பால் தானே, சரியா. எனவே மாதா தக்குலு வந்தா அது என்ன சாப்பிடும். வமாதா தஷ்ரபு மேலும் அது என்ன குடிக்கும். வமாதா தஷ்ரபு மேலும் அது என்ன குடிக்கும், என்ன அருந்தும். வமாதா தல்பசு மேலும் அது என்ன அணியும். என்ன அணியும், அந்த குடும்பம் எதனை அணியும். ததக்கரத் ஃபாத்திமா ததக்கரத் என்றா ஞாபகப்படுத்தினார். ததக்கர சரியா, ததக்கர என்ற கருத்தை ஞாபகப்படுத்தினார். ததக்கர என்ற சொல்லுடைய எதிர்கருத்து சொல் என்ன எதிர்கருத்து சொல். நசிய, சரியா. நசியன்னா மறந்தான். அப்ப நசிய மறந்தான், ததக்கர ஞாபகப்படுத்தினார். ததக்கர ஃபாத்திமா ஃபாத்திமா ஞாபகப்படுத்தினார். யார, ஜௌஜஹா அவளுடைய கணவரை. ததக்கரத் ஃபாத்திமா ஜௌஜஹா ஃபாத்திமா அவளுடைய கணவரை ஞாபகப்படுத்தினார். வபக்கத் மேலும் அழுதாள், மேலும் அழுதாள். சரியா, ரைட். பாத்திமா நீங்க கேட்கிற விலங்குகள் இந்த லா வந்தா எப்படி லா நாகிய மீனிங் வார எந்த லா எந்த வாரலா சரியானா, சரி ஓகே. சரி அப்ப நாங்க இந்த பந்திய பார்த்தோம், கிளியரா விளங்கிக்கும். சரியா, ரைட். பாத்திமா இம்ராத்துன் நஷீதத்துன் பாத்திமா உற்சாகமான ஒரு பெண். 2 வருடங்களுக்கு முன்னர் அவளுடைய கணவர் இறந்துவிட்டார். அவளுக்காக விட அவளுக்கு 3 ஆண் குழந்தைகளையும் 4 பெண் குழந்தைகளையும் விட்டு சென்றார். வதரகலஹா மாலன் கதீரன் அவளுக்கு சிறிதளவு பணத்தையும் விட்டு சென்றார். இந்தஹா பஅத ஷஹ்ரைனி அந்த சிறிதளவு பணமும் 2 மாதங்களுக்கு பிறகு முடிவடைந்து விட்டது. ஃபக்கரத் ஃபாத்திமா கதீரன் ஃபாத்திமா அதிகமாக சிந்தித்தாள். ஹியல் ஆன் மஸ்ஊலத்துன் அன் ஆயிலத்தின் கபீரத்தின் வஹிய லா தம்லிகு ஷைஅன் மினல் மால் அவள் தற்போது பணத்திலிருந்து எந்த ஒன்றையும் சொந்தமாக வைத்திருக்காத நிலையில் பெரியதொரு குடும்பத்திற்கு பொறுப்பாளர் ஆவார். கைஃப தஈஷு ஆயிலத்துஹா அவருடைய குடும்பம் எப்படி வசிக்கும். மாதா தக்குலு அந்த குடும்பம் என்ன சாப்பிடும். அமாதா தஷ்ரபு அந்த குடும்பம் என்ன குடிக்கும். அமாதா தல்பசு அது என்ன அணியும். ததக்கரத் ஃபாத்திமா ஜௌஜஹா ஃபாத்திமா தன்னுடைய கணவரை நினைவு கூர்ந்தாள். வபக்கத் அழுதாள். சரியா, விளங்கினா. லா நாஹியா என்பது தடுக்கிறது இல்லையா. நஹாண்டா தடுத்தான் தானே. பலா தஃஅல் செய்ய வேண்டாம். லா தذهب போக வேண்டாம். லா யஸ்ஹர் பரிஹசிக்க வேண்டாம். லா யஸ்ஹர் அஹதும் மின் அஹத் சஹிர வந்தா மின் என்ற இடைச்சொல் வரும். எனவே யாரும் யாரையும் பரிஹசிக்க வேண்டாம் என்று வரும். சரியா மகள். லா என்று வரக்குள்ள வேண்டாம் என்ற அர்த்தத்துல வரும். ரைட், லா நாஹியா என்று வரக்குள்ள. சரியா மகள். பலா தஃஅல் லா தக்துப் எழுத வேண்டாம். லா தல்பஸ் அணிய வேண்டாம் என்று வாரது. அது லா நாஹிய. ரைட், ஓகே. சரி, இப்ப அடுத்த பாருங்க. ரைட், அடுத்த பந்தி. ஃபிஸ் ஸபாஹி ذهبت ஃபாத்திமா இலா மஸ்னஇல் மலாபிஸ். ஃபிஸ் ஸபாஹி காலையில் சரி. ذهبت ஃபாத்திமா ஃபாத்திமா சென்றால் இலா மஸ்னஇல் மலாபிஸ். என்ன மஸ்னஇல் மலாபிஸ் என்ன கருத்து என்ன? ஆடை தொழிற்சாலை. ஆடை தொழிற்சாலை, சரியா. அப்ப ஃபாத்திமா காலையில் ஆடை தொழிற்சாலைக்கு சென்றார். ஆடை தொழிற்சாலைக்கு சென்றார், சரியா. மல்பசுனா மல்பசுன் அட பன்மக மலாபிஸ். மல்பசுன் ஆடை, மலாபிஸ் என்ற கருத்து ஆடைகள். வகாபலத் முதீரல் மஸ்னா. வகாபலத் சந்தித்தால். முதீர் முதீர் அண்ணா யாரு? முதீரல் மஸ்னா அந்த கருத்து என்ன? தொழிற்சாலையுடைய அதிபர். தொழிற்சாலையின் அதிபர்.
சரியா, தொழிற்சாலையுடைய அதிபரை சந்தித்தாள். வாஹ்பரத்ஹு அவருக்கு சொன்னால், அஹ்பரன்னா அறிவிக்கிற சொல்றது, அஹ்பரத்ஹு அவருக்கு சொன்னால் எதை குறித்து, பிமுஷ்கிலத்திஹா, முஷ்கிலாண்ட கருத்து என்ன, முஷ்கிலா என்ன, முஷ்கிலாண்டா பிரச்சனை. வெரி குட். முஷ்கிலாண்டா பிரச்சனை, ரைட், அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. பிமுஷ்கிலத்திஹா அவருடைய பிரச்சனை குறித்து அவரிடம் சொன்னார். அக்பர என்ற சொல் வந்தால் பி என்ற இடை சொல் வரும். சரியா, அக்பர பி. சரியா, அப்ப அக்பரத் பெண்பால வந்திருக்குது என்றா ஃபாத்திமா பெண்பால். அக்பரத் ஹூ அவரிடம் அறிவித்தால் அல்லது அவரிடம் கூறினால் எதை குறித்து, பி முஷ்கிலத்திஹா அவளுடைய பிரச்சனை பற்றி, அவளுடைய பிரச்சனை குறித்து அவருக்கு கூறினார். சரியா, அவருக்கு அறிவித்தார். ரைட். வத்தலபத் வேண்டிக் கொண்டாள். சரியா, வத்தலபத் மின்ஹு அவரிடம், ஐயுசாஇதஹா அவளுக்கு உதவி செய்யுமாறு அவரிடம் வேண்டிக் கொண்டாள். சாஅத என்ற கருத்து உதவி செய்தான். சரியா, சாஅத உதவி செய்தான், யுசாஇது உதவி செய்கிறான். அப்ப வத்தலபத் மின்ஹு என்பது யாரை குறிக்கிற, இந்த ஹால் அமீர் மீது யாருக்கு, முதீருல் மஸ்னா. சரியா, தொழிற்சாலையின் அதிபரிடம் அவள் வேண்டிக் கொண்டால், ஐயுசாஇதஹா அவளுக்கு உதவி செய்யுமாறு அவரிடம் வேண்டிக் கொண்டாள். ரைட். தலப மின்ஹா அல் முதீரு அந்த அதிபர், அதாவது தொழிற்சாலையின் அதிபர் அவளிடம் வேண்டிக் கொண்டார். தலப வேண்டிக் கொண்டார், மின்ஹா அவளிடம், அல் முதீரு யாரு, அதிபர், அந்த தொழிற்சாலையின் அதிபர். தொழிற்சாலையின் அதிபர் அவளிடம் வேண்டிக் கொண்டார், அன் தஹ்துர சமூகம் அளிக்குமாறு. ஹலர என்ன கருத்து, சமூகம் அளித்தான். சரியா, ஹலர சமூகம் அளித்தான். அப்ப ஹலர் அன் தஹ்துர சமூகம் அளிக்குமாறு வேண்டிக் கொண்டார். எங்க, இலல் மஸ்னா தொழிற்சாலைக்கு. அப்ப ஃபுல்லா பாருங்க, தலப மின்ஹல் முதீரு அன் தஹ்துர இலல் மஸ்னா அதிபர் அவளிடம் தொழிற்சாலைக்கு சமூகம் அளிக்குமாறு வேண்டிக் கொண்டார். எப்ப, கதன் நாளை, கதன் கருத்து நாளை. ஏன், லிதஸ்தலிமல் அமல் இஸ்தலம் என்ற கருத்து என்ன, இஸ்தலம் என்ற படைத்தானா இல்லாட்டி பெற்றுக்கொண்டானா, மகள் ஸ்தலம். இப்ப ஒப்படைத்தார் என்று வராது இல்லையா, இல்ல பெண்பால் தானே மகள். இல்ல பாருங்க, நீங்க தா வந்திருக்கிற இல்லையா, தா என்ன பெண்பால குறிக்கிற தா தானே இது. இஸ்தலம எஸ்தலிமு தஸ்தலிமு அப்படித்தானே வரும். ஓகே, சரியா மகள் ஃபாத்திமா, விளங்கினா? ஓகே. அப்ப இஸ்தலம் என்ற மகள் ஒப்படைத்தான இல்ல, பெற்றுக்கொண்டார். இஸ்தலம சல்லம என்றாத்தான் என்ன, ஒப்படைத்தார். சரியா, ஓகே. சல்லம என்ற சொல்லி பல கருத்துகள் இருக்குது, அதில் ஒன்றுதான் ஒப்படைத்தான். ரைட். அப்ப இஸ்தலம என்றா பெற்றுக்கொண்டான். லிதஸ்தலிம பெற்றுக்கொள்வதற்காக, யாரு, அவள் பெண்பால் இருக்குது, அவள் பெற்றுக்கொள்வதற்காக, இத அல்ல அமல வேலையை, சரியா, வேலையை பெற்றுக்கொள்வதற்காக. தலப மின்ஹல் முதீரு அன் தஹ்துர இலல் மஸ்னஇ கதன் லிதஸ்தலிமல் அமல. சரியா, வேலையை பொறுப்பேற்பதற்காக அல்லது வேலையை பெற்றுக்கொள்வதற்காக நாளை தொழிற்சாலைக்கு சமூகம் அளிக்குமாறு அவளிடம் அதிபர் வேண்டினார். விளங்கினா? ஓகே, சரியா, விளங்கினா எல்லாருக்கும்? ரைட். பாருங்க, இப்ப சபாஹி தஹபத் ஃபாத்திமா இலா மஸ்னஇல் மலாபிஸ் காலையில் ஃபாத்திமா ஆடை தொழிற்சாலைக்கு சென்றாள். வகாபலத் முதீரல் மஸ்னா சரியா, தொழிற்சாலை அதிபரை சந்தித்தாள். வாஹ்பரத்ஹு பிமுஷ்கிலத்திஹா அவருடைய பிரச்சனை குறித்து அவரிடம் சொன்னார், அறிவித்தார். ஃபதலபத் மின்ஹு அயுசாஇதஹா அவளுக்கு உதவி செய்யுமாறு அவரிடம் வேண்டிக் கொண்டாள். தலப மின்ஹல் முதீரு
அன் தஹ்துர இலல் மஸ்னஇ கதன் லிதஸ்தலிமல் அமல. வேலையை பெற்றுக்கொள்வதற்காக நாளை தொழிற்சாலைக்கு சமூகம் அளிக்குமாறு அதிபர் அவளிடம் வேண்டிக் கொண்டார். ரைட், அடுத்த பாருங்க. ஜாஅத் முபக்கிரதன் இலல் மஸ்னஇ வபதஅத் அமலஹா. ஜாஅத் வந்தால், அவளுக்கு தெரியும் இந்த சொற்களை. ஜாஅ வந்தால், ஸஹப போனால். ரைட், முபக்கிரத்தன் நேரகாலத்தோடு. முபக்கிரத்தன் நகரத்தன்னா நேரகாலத்தோடு. இத எதிர் சொல் என்ன? எதிர்கருத்து சொல் முபக்கிரத்தன். متأخرة. வெரி குட். முத்தஅஹிரத்தன். முத்தஅஹிரத்தன். ஓகே. முபக்கிரன் முத்தஅஹிரன், முபக்கிரத்தன் முத்தஅஹிரத்தன். ஜாஅத் முபக்கிரத்தன் நேரகாலத்தோடு வந்தால், இலல் மஸ்னா தொழிற்சாலைக்கு, வபதஅத் அமலஹா அவளுடைய வேலையை ஆரம்பித்தாள். பதஅத் ஆரம்பித்தாள், அமலஹா அவளுடைய வேலையை. சரி. கானத் சஈதத்தன் ஜித்தன். என்ன சஈதத்தன் என்ற கருத்து? என்ன சஈதா என்ன கருத்து? என்ன சஈதா? சுபீட்சமானவள் அல்லது சந்தோஷமானவள். கானத் சஈதத்தன் ஜித்தன். நீங்க சொன்னதும் சரி. சுபீட்சமானவள், மகிழ்ச்சியானவள், சந்தோஷமானவள், எல்லாமே வரும். மிகவும் சந்தோஷமானவளாக காணப்பட்டாள். விளங்கினா? கானத் சஈதத்தன் ஜித்தன், மிகவும் சந்தோஷமானவளாக, மகிழ்ச்சியானவளாக, சுபீட்சமானவளாக அவள் காணப்பட்டாள். பஹியல்லான், இந்த ஃப வந்திருக்கிற இல்லையா? ஃப என்பது ஏனெனில், ஹிய அவள், அல் ஆன் தற்போது, பஹியல் ஆன் ஏனெனில் அவள் தற்போது, தஸ்ததீஉ வந்து இப்ப அவள் என்று வராம அவளால் என்று வருமா? தஸ்ததீஉ முடியுமாக இருக்கின்றது, அன் துசாஇத உதவி செய்வதற்கு, அன் துசாஇத உதவி செய்வதற்கு, ஆயிலதஹா அவளுடைய குடும்பத்துக்கு. பாருங்க, பஹியல் ஆன் தஸ்ததீஉ அன் துசாஇத ஆயிலதஹா ஏனெனில் தற்போது அவளால் அவளுடைய குடும்பத்திற்கு உதவி செய்வதற்கு முடியுமாக இருக்கின்றது என்று வரும். ஏனெனில் தற்போது அவளால் அவளுடைய குடும்பத்துக்கு உதவி செய்வதற்கு முடியுமாக இருக்கின்றது என்று வரும். சரியா? கிளியரா? சரியா? ரைட். பாருங்க. ஜாஅத் முபக்கிரத்தன் இலல் மஸ்னஇ நேரகாலத்தோடு தொழிற்சாலைக்கு வந்தால், வபதஅத் அமலஹா அவளுடைய வேலையை ஆரம்பித்தாள். கானத் சஈதத்தன் ஜித்தன் அவள் மிகவும் சந்தோஷமானவளாக இருந்தாள், காணப்பட்டாள். ஃபஹியல்லான் தஸ்ததீஉ அன் துசாஇத ஆயிலதஹா ஏனெனில் அவளால் தற்போது அவளுடைய குடும்பத்துக்கு உதவி செய்ய முடியுமாக இருக்கின்றது. சரி, கடைசி வரைய பார்ப்போம். இஸ்ததாஅத் ஃபாத்திமா அன் துஅல்லிம அவுலாதஹா. இஸ்ததாஅ முடியுமாக இருந்தது. இஸ்ததாஅ என்ற இந்த சொல்லுடைய நிகழ்கால வினைதான் தஸ்ததீஉ. சரியா? யஸ்ததீஉ. இஸ்ததாஅ என்ற முடியுமாக இருந்தது, யஸ்ததீஉ முடியுமாக இருக்கின்றது என்று வரும். ஓகே. இஸ்ததாஅத் அவளால் முடியுமாக இருந்தது. யாரால்? பாத்திமா. இஸ்ததாஅத் பாத்திமா நிக்கிறதானே. பாத்திமாவினால் முடியுமாக இருந்தது. அன் துஅல்லிம அல்லம என்ற கருத்து என்ன? அல்லம என்ன? அல்லம என்றா கற்றுக் கொடுத்தான், கற்பித்தான். எஸ், கற்பித்தான், கற்றுக் கொடுத்தான். அப்ப அல்லம யுஅல்லிமு துஅல்லிமு. இஸ்ததாஅத் ஃபாத்திமா அன் துஅல்லிம ஃபாத்திமாவினால் கற்றுக் கொடுப்பதற்கு முடியுமாக இருந்தது. யாருக்கு? அவுலாதஹா அவுலாதஹா அவளுடைய குழந்தைகளுக்கு, அவளுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க முடியுமாக இருந்தது. விளங்கினா? இஸ்ததாஅத் ஃபாத்திமா அன் துஅல்லிம அவுலாதஹா ஃபாத்திமாவினால் அவளுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு முடியுமாக இருந்தது. எனவே ஃபகான அஹதுஹும் காணப்பட்டார் அஹதுஹும் அவர்களில் ஒருவர், அந்த குழந்தைகளில் ஒருவர் காணப்பட்டார். எப்படி? தபீபன் ஒரு வைத்தியராக இருந்தார். சரியா? வஸ்தானி இரண்டாமவர் முஹந்திசன் ஒரு பொறியியலாளராக இருந்தார். இருந்தார. வஸ்தாலிஸ் மூன்றாமவர்
லாபித்தன் ஒரு லாபித்தன்னா யாரு? படைவீரன். படை வீரன் அல்ல, போலீஸ் அதிகாரிக்கு சொல்றது இல்லையா? போலீஸ். லாபித் அதிகாரி. சரியா மகள்? படை வீரன், படை வீரனுக்கு வேற சொல்லிக்கிறதானே? படை வீரனை குறிக்கிற சொல் என்ன? ஜுந்தியும் தானே? ஜுந்தியுன் படை வீரன். சரியா? ஜுந்தண்டா படை. லாபித் என்பது அதிகாரி. குறிப்பாக அதிகாரிக்கு நாங்கள் லாபித் என்று சொல்றோம். பல அதிகாரிகளுக்கும் நாங்கள் லாபித், அது பின்னைக்கால ஏதாவது ஒரு சொல் வார்த்தை வச்சு நாங்க என்ன உதாரணம் சொல்றோம். ஆனா எங்களுக்கு போலீஸ் அதிகாரி என்று சொல்லலாம். சரியா? போலீஸ் அதிகாரி என்று சொல்லலாம். அப்ப வஸ்ஸாலிஸ் லாபித்தன், மூன்றாம் அவர் அதிகாரியாக இருந்தார் அல்லது போலீஸ் அதிகாரியாக இருந்தார். நான் ஆண் குழந்தைகளைத்தான் சொல்லிக்கிறத, பனாத்தை பத்தி ஒன்றும் பேசல. ரைட்டு, சலாச தௌலாதன்னு தான் நினைக்கிற 3 ஆண் குழந்தைகள், ஆண் பிள்ளைகள். அப்ப இஸ்ததாஅத் ஃபாத்திமா அன் துஅல்லிம அவுலாதஹா, ஃபாத்திமாவினால் அவருடைய ஆண் குழந்தைகள், ஆண் பிள்ளைகளுக்கு கற்பிக்க முடியுமாக இருந்தது. எனவே ஃபகான அஹதுஹும், அவர்களில் ஒருவர் தபீபன், ஒரு வைத்தியராக காணப்பட்டார். வஸ்ஸானி முஹந்திசன், இரண்டாம் அவர் ஒரு பொறியியலாளராக இருந்தார். வஸ்ஸாலிஸ் லாபித்தன், மூன்றாம் அவர் ஒரு அதிகாரியாக இருந்தார். சரியா? விளங்கினா? ஓகே, விளங்கினா புள்ள? சரி, இப்ப நான் ஹிய லா தம்லிகு ஷைஅம் மினல் மால் என்ற கருத்து. ஹிய அவள், லா தம்லிகு சொந்தமாக வைத்திருக்கவில்லை, ஷைஅன் மினல் மால் பணத்திலிருந்து எந்த ஒன்றையும் அவள் சொந்தமாக வைத்திருக்கவில்லை. விளங்கினா மகள்? பணத்திலிருந்து எந்த ஒன்றையும் அவள் சொந்தமாக வைத்திருக்கவில்லை. நான் சொன்னேன் தானே, இந்த வாக்கியம் முழுமையாக வரும் என்று. இது எப்படி மொழிபெயர்க்கிறேன்டா, அவள் தற்போது சரியா பணத்திலிருந்து எந்த ஒன்றையும் சொந்தமாக வைத்திருக்காத நிலையில் பெரியதொரு குடும்பத்துக்கு அவள் பொறுப்பாளி ஆவார் என்று வரும். சரியா? ஓகே, சரி. அப்ப நான் கடைசியாக ஒரு முறை ஃபுல்லா மொழிபெயர்த்து காட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்க 2 minutes தனியா பாருங்க, விளங்காத இடத்துல கேளுங்க இன்ஷா அல்லாஹ். பாருங்க ஃபுல்லா. ஃபாத்திமா இம்ராத்துன் நஷீதத்துன், ஃபாத்திமா உற்சாகமான ஒரு பெண். மாத்து சௌஜுஹா கபல சனத்தைனி, அவளுடைய கணவர் 2 வருடங்களுக்கு முன்னர் இறந்து விட்டார். வதரகலஹா சலாசத அவுலாதின் வ அர்பஅ பனாத்தின், அவளுக்கு 3 ஆண் பிள்ளைகளையும், ஆண் குழந்தைகளையும், 4 பெண் குழந்தைகளையும் விட்டு சென்றார். வதரகலஹா மாலன் கசீரன், மேலும் அவளுக்கு சிறிதளவு பணத்தையே விட்டு சென்றார். இந்தஹா பஅத ஷஹரைனி, அந்த பணமும் இந்தஹா முடிவடைந்து விட்டது என்று வந்திருக்கிறதானே. இது முடிவடைந்ததுன்னு சொன்னா இந்த மாலம் கலீலன், இந்த சிறிதளவு பணமும் பஅத ஷஹரைனி 2 மாதங்களுக்கு பிறகு முடிவடைந்து விட்டது. ஃபக்கரத் ஃபாத்திமா கசீரன், ஃபாத்திமா அதிகமாக சிந்தித்தார். ஹியல் ஆன் மஸ்ஊலத்துன் அன் ஆயிலத்தின் கபீரத்தின் வஹியலா தம்லிகு ஷைஅம் மினல் மால், அவள் தற்போது பணத்திலிருந்து எந்த ஒன்றையும் சொந்தமாக வைத்திருக்காத நிலையில், அல்லது பணத்திலிருந்து எந்த ஒன்றும் அவளிடம் இல்லாத நிலையில், அப்படி சொல்ல மேலும். பணத்திலிருந்து எந்த ஒரு பணமும் அவளிடம் இல்லாத நிலையில் பெரியதொரு குடும்பத்துக்கு பொறுப்பாளி ஆவார். சரியா? கைஃப தஈஷு ஆயிலத்துஹா, அவளுடைய குடும்பம் எப்படி வசிக்கும். மாதா தக்குலு, அந்த குடும்பம் என்ன சாப்பிடும். மாதா தஷ்ரபு, மேலும் அந்த குடும்பம் என்ன குடிக்கும். மாதா தல்பசு, மேலும் அந்த குடும்பம் என்ன அணியும். ததக்கரத் ஃபாத்திமா ஸௌஜஹா, ஃபாத்திமா அவளுடைய கணவரை நினைவு கூர்ந்தாள். வபக்கத், மேலும் அழுதாள். அல்லது சேர்த்து ததக்கரத் ஃபாத்திமா ஸௌஜஹா வபக்கத், ஃபாத்திமா அவளுடைய கணவரை நினைவு கூர்ந்து அழுதாள். ஃபிஸ்ஸபாஹி, காலையில், ஸஹபத் ஃபாத்திமா இலா மஸ்னஇல் மலாபிஸ், காலையில் ஃபாத்திமா ஆடை தொழிற்சாலைக்கு சென்றாள். வகாபலத் முதீரல் மஸ்னா, சரியா தொழிற்சாலையின் அதிபரை சந்தித்தாள்.
வஅக்பரத்ஹு பிமுஷ்கிலத்திஹா. சரியா, அவரிடம் தன்னுடைய பிரச்சனைகள் குறித்து அறிவித்தார். அவர் அவரிடம் அவளுடைய பிரச்சனை குறித்து அறிவித்தார். வதலபத் மின்ஹு அயுசாயிதஹா. வதலபத் மின்ஹு அயுசாயிதஹா. அவரிடம் அவளுக்கு உதவி செய்யுமாறு வேண்டிக் கொண்டாள். வதலபத் மின்ஹு அயுசாயிதஹா. அவரிடம் அவளுக்கு உதவி செய்யுமாறு வேண்டிக் கொண்டாள். طلب منها المدير أن تحضر إلى المصنع غدا لتستلم العمل. வேலையை பொறுப்பேற்பதற்காக, வேலையை பெற்றுக்கொள்வதற்காக நாளை தொழிற்சாலைக்கு சமூகம் அளிக்குமாறு அதிபர் அவளிடம் வேண்டிக் கொண்டார். பாருங்க, வேலையை பெற்றுக்கொள்வதற்காக நாளை தொழிற்சாலைக்கு சமூகம் அளிக்குமாறு அதிபர் அவளிடம் வேண்டிக் கொண்டார். ஓகே, ஜாஅத் முபக்கிரத்தன் இலல் மஸ்னா. நேர காலத்தோடு தொழிற்சாலைக்கு அவள் வந்தாள். வபதஅத் அமலஹா. அவளுடைய வேலையை ஆரம்பித்தாள். கானத் சஈதத்தன் ஜித்தன். அவள் மிகவும் சந்தோஷமானவளாக இருந்தாள். ஃபஹியல்லான் தஸ்ததீஉ அன் துஸாஇத ஆயிலத்தஹா. அவளால் தற்போது அவளுடைய குடும்பத்துக்கு உதவி செய்ய முடியுமாக இருக்கின்றது. இஸ்ததாஅத் ஃபாத்திமா அன் துஅல்லிம அவுலாதஹா. ஃபாத்திமாவினால் அவளுடைய ஆண் பிள்ளைகளுக்கு கற்பிக்க முடியுமாக இருந்தது. ஃபகான அஹதுஹும் தபீபன். எனவே அவர்களில் ஒருவர் வைத்தியராக இருந்தார். வஸ்தானி இரண்டாம் அவர் முஹந்திசன். இரண்டாம் அவர் பொறியியலாளராக இருந்தார். வஸ்தா அலிஸ்லாபித்தன். மூன்றாம் அவர் ஒரு அதிகாரியாக இருக்கின்றார். சரியா? ஓகே, விளங்கினா பாடம்? சரி, 2 minutes மாதிரி கொஞ்சம் குயிக்கா பாருங்க. அது விளங்காத இடத்துல நீங்க கேளுங்க பாக்க. ஒன்றும் இல்லையா? டவுட் எதுவும் இல்லையா? சரி, ஓகே, வெரி குட். ஓகே ஓகே, சரி, அப்ப கிளியரா விளங்கிக்கிறேன். அப்படியா? சரி, அப்ப இதுல இந்த பாடம் கொஞ்சம் டீப்பா பார்க்க வேண்டிய பகுதிகளை நான் சொல்லிக்கிறேன். ஏற்கனவே கடைசிக்குள்ள பகுதிகளை கட்டாயமாக நல்லா பார்த்து கொள்ளணுமே. அப்ப இதுலயும் வினாக்கள் வந்திருக்குது. உங்களுக்கு தெரியும், எக்ஸாம் பேப்பர்ல 3 பகுதிகள் இருக்குது. 3வது பகுதியில வந்து ஒரு இந்த மாதிரியான அமைப்பில் ஒரு பந்தி ஒன்றை தந்து 10 வினாக்கள் வர லேசான வினாக்கள். சரியா? அந்த வினாக்களுக்கு விடையளிப்பதனூடாக 20 புள்ளிகள் எடுக்கலாம். அப்ப இன்ஷா அல்லாஹ் நீங்க கொஞ்சம் முதல்ல பயிற்சி எடுங்க. சரியா? இன்ஷா அல்லாஹ் எடுத்துக்கொள்ளுங்களேன். ரைட், ஓகே. இந்த பயிற்சியை செய்யுங்க. சரியா? சஹீரத்தின் அன் அஹி மஸ்ஊலுன் ஆயிலத்துன் அல் ஆன். இதை நீங்க ஒழுங்குபடுத்தி எழுதி பழகணும். சரியா? கட்டாயமாக நீங்க செய்யணும். நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஏற்கனவே நான் இன்ஷா அல்லாஹ் தனியாக அதை தொகுத்து தாரேன் என்று சொல்லிட்டு ட்ரை பண்றேன். டைம் இருக்கிற மாதிரி நான் இதாக்கி தர பார்க்குறேன். சரியா? ரைட், சரி, ரைட். பிஸ்ஸூக் இன்ஷா அல்லாஹ் பிஸ்ஸூக் என்ற பாடத்தை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல பார்ப்போம். என்ன? ஓகே,
நாங்க இப்ப அல் கிஸ்மு அர்ராபி அதான் பார்த்துட்டே இருக்கிறது. அல் கிஸ்மு ராபியில் பிஸ்ஸூக் என்ற இந்த ஹிவார் இருக்குது. அதோட சேர்த்து இன்னொரு பெரியோர் இப்போ நாங்கள் இப்போ ஃபாத்திமா இம்ராத்துன் அஷீத்தத்துன்னு ஒரு பாடம் ஒன்று பார்த்த பெரிய பாடம் ஒன்று மாதிரி பாடம் ஒன்று இருக்குது. அதோட அங்கே பயிற்சிகள் தான் இருக்குது. கிஸ்முல் ஹாமிஸ் அதில் கிட்டத்தட்ட 5 பாடங்கள் இருக்குது. ஏன்னா ஃபில் மஸ்ஜித், ஃபி ரமலான், ஃபி மக்கா, ஃபி யோமில் ஈத், அல் ஹிஜ்ரா என்ற பெரிய பாடங்கள் 5 இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அது முடிகிறதோட 2ஆம் புக் முடிவடையும். சரியா? 2ஆம் புக் முடிஞ்சா அது பிறகு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பாஸ் பேப்பர் செய்யலாம். பாஸ் பேப்பர் புக் வந்திருக்குது. உங்களுக்கு வேணுமா இருந்தா இஸ்லாமிக் புக் ஹவுஸ்ல வந்து அதை எடுத்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட். உங்களுக்கு வேற எதுவும் கேட்கறது இருக்கிறா? இல்லையா? கேட்கறது ஈக்கிறண்டா ஈக்கிற, இல்லாட்டி இல்லை, அவ்வளவுதான். ஈக்கிறண்டா கேட்கலாம். கேளுங்க மகன் ஃபாத்திமா, கேளுங்க, என்ன கேட்கணும் உங்களுக்கு? சரி, கேட்கிறா ஃபாத்திமா? கேட்கிறா ஏதாவது? ததுகுல் அல் ஜாமிஆ சய்யாரத்தல் உஜுரா, அப்படியா இந்த மீனிங்? அப்படியா? லா ததுகுல் அல் ஜாமிஆ எப்படி வரும்? லா ததுகுல் அல் ஜாமிஅத, நீ பல்கலைக்கழகத்தில் நுழையாதே. இடைச்சொல் ஒன்று வரணும். பி சய்யாரத்தில் உஜுரா, டாக்ஸியில, வாடகை வாகனத்தில நீ என்ன செய்யாதே, பல்கலைக்கழகத்தில் நுழையாதே என்று வரணும். லா ததுகுல் அப்படி வாரதாக இருந்தார். லா ததுகுல் அல் ஜாமிஅத பி சய்யாரத்தில் உஜுரா. சரியா? அப்படி வருவதாக இருந்தால் டாக்ஸி மூலமாக, டாக்ஸியில நீ பல்கலைக்கழகத்திற்குள் நுழையாதே என்று வரும். சரியா மகன்? ஓகே. ஓகே, லேட் ஆகுனதுக்கு சாரி. ஓகே ஓகே சரி. இது ஏடிஎம்முக்கு வருமா இல்ல ஓலவலுக்கு வருமா? அது நீங்க இப்ப ஸ்கூல்ல வந்து நீங்க கட்டாயமாக தேட்டமாக கொள்ள பாடப்பரப்பு சிலபஸை முடிச்சிருக்கணும். அப்படி முடிச்சிருந்தீங்கன்னு சொன்னா தேட்டமுக்கு வரும். சரியா? எப்படியோ இது அரபிக் லாங்குவேஜ் பாடமா, அஹ்னாஃப் அரபிக் லாங்குவேஜ் பாடத்துல எக்ஸாமுக்கு முழு புத்தகம் சேர்ந்துதான் நாங்க பாக்குறது. அதாவது அல் ஜுஸ்உ அஸ்ஸானி, 2வது பாகம், அல் அரபியத்துல் லின்னாஸின் பாட புத்தகத்துல 2வது பாகம் முழுமையாக நாங்க படிக்கணும். சரியா? ஓகே. சரி, வேற எதுவும் கேட்கறது இருக்கிறா? ஆலிஃப் ஜைதான் இக்ரமா அஹ்மத். அஹ்மத் உங்களுக்கு பாடம் விளங்கினா? அஹ்மத் அஹ்மத் நிகம்பு விளங்கினா மகன்? ஓ கொஞ்சம் வேணாங்க. நீங்க அரபிக் லாங்குவேஜா எடுக்கிறீங்க, அரபு மொழியா படிக்கிறது? அஹ்மத், நீங்க ஓலவலுக்கு அரபு மொழி பாடத்தை எடுக்கிறீங்களான்னு கேட்கிறேன். எடுக்கிறா? இல்ல சார். நீங்க இப்ப அரபு மொழி பாடத்தை நீங்க எடுக்கிறீங்களாட்டி இப்ப அரபோட வாரதான் சிங்களம், குடியுரிமை பாடம், புவியியல் பாடம், ஜியோகிராபி, சிவிக்ஸ், கொமர்ஸ். நீங்க என்ன பாடம் எடுக்கிற அந்த பக்கத்துல பாஸ்கெட்ல? அரபு. விலங்கல்ல. அரபு. அரபா எடுக்கிற? சரி சரி, ஓகே. ஓகே, நீங்க இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் அந்த இபிசிட யூடியூப்லயும் நாங்க படிச்ச பாடங்கள்ல ரெக்கார்டிங் எல்லாம் போட்டிக்கிறோம் மகன். கொஞ்சம் அதை நீங்க செல்ஃபாக இன்ஷா அல்லாஹ் படிக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி கொடுங்க இன்ஷா அல்லாஹ். சரியா?
சரி சார். ஓகே ஓகே சரி, அப்போ நாங்கள் இன்ஷால்லா இதோட எங்களோட வகுப்பை நிறைவு கொண்டு வரோம். இன்ஷால்லா நாங்கள் அடுத்த வகுப்புல சந்திப்போம். சரி, ஓகே. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. யூடியூப்ல நீங்க எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர்னு அடிச்சா சரி. எடுகேஷன், சரியா, ப்ரமோஷன், ரைட், சென்டர், CENTRE என்று அடிச்சா உங்களுக்கு இந்த யூடியூப்ல உள்ள வீடியோஸை பார்த்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.